வணக்கம்ப்பா. அடிக்கடி சளி பிடிக்குது, மூக்கடைக்குது, இப்படி இருந்தால் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு தான் அர்த்தம். எதிர்ப்பு சக்தி இல்லைனாதே இந்த பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கும். மாதம் ஒரு தடவையோ வாரம் ஒரு தடவையோ வந்துக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, ஒரு நெல்லிக்காய், அந்த ஒரு நெல்லிக்காய் எடுத்து கொட்டை எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கணும். தட்டி வச்சுக்கிட்டு அதில் முட்டு இஞ்சி, ஒரு சிறு துண்டு தான், தோலை சீவிட்டு அதையும் போட்டு தட்டிக்கிறணும். ஒரு 2 மிளகு போதும். அதை எடுத்து அது கூட இடித்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் வச்சு 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு அதை சூடாக குடிச்சு வரலாம். சூடாக குடித்தா நல்லது. ஆனால் தேன் கலந்து குடிக்கணும்னா கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போது தேன் கலந்தும் குடிச்சிக்கலாம், அப்படியும் குடிச்சிக்கலாம். அப்படி டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அப்புறம் ஆவி பிடிக்கணும்ப்பா. அவங்கெல்லாம் ஆவி பிடிக்கணும். இந்த மூக்குக்குள்ளே அடிக்கடி அடைப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த சளி கிருமிகள்லாம் அடைச்சிக்கிட்டு தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம நொச்சி இலையோ இல்லை மஞ்சளோ இல்லை வேப்பலையோ இல்லை உப்பு, கல்லுப்பு ஏதாவது ஒன்றை போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிக்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன், பார்த்து அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு ஆவி பிடிக்கிறதுனா எப்படி வாரத்தில் ஒரு நாளாக பிடிங்க. ரொம்ப சிரமமாக இருந்தால் வாரம் 2 நாள் ஆவி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த சளி தொந்தரவு நீங்கள் மீண்டு வரலாம்.